ஹல்லேலூயா, ஆமென். வந்திருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆறாலே கர்த்தர் உங்களை அற்புதத்தோடும் அதிசயத்தோடும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் என்று விசுவசிக்கிறோம். அது அப்படியே நடப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு புஸ்தகத்துக்கு நேராக உங்கள் வேத வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு புஸ்தகம் நேராக எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இன்றைக்கும் இருளுக்குள் இருக்கிறோமா இல்ல வெளிச்சத்துக்குள் இருக்கிறோமா? இருளில் இருக்கிற மனிதனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கத்தான் இயேசு இந்த பூமியில வெளிப்பட்டார். இதைத்தான் தீர்க்கதரிசியாகிய ஏசாயோடு ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் இதைத்தான் ஆண்டவர் பேசினார். இயேசு கிறிஸ்து வந்து 2025 ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு மனுஷன் இருளுக்குள்ளு தான் இருக்கிறான். வெளிச்சத்தை காண முடியாதபடி இன்றைக்கும் அநேகர் இருள் இருக்கிறதை பார்க்க முடியும். அந்த இருள் அவர்களை பற்றி கொண்டிருக்கிறதுனால, உங்களையும் அந்த இருள் அதிகமாய் பற்றி கொண்டிருக்கிறதுனால உலகத்தாரா இருக்கிறீங்க. உலகத்தா இருக்கிறதுனால ஆராதனை குறித்தோ வெளிச்சத்தை குறித்தோ ஆவியான அசைவாடுவதை குறித்தோ ஆவியான தொடுவதை குறித்தோ எந்த ஒரு நிர்பந்தம் நமக்கு இல்லை. சபைக்கு வரணும், கேட்கணும், பேசவும் சாகட்டும், நம்ம கேட்டு போயிட்டே இருப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ சபை அப்படித்தான் போகிறது. நம்ம அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறோம். சிந்திப்பதற்கு யாருக்குமே மனம் இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு இந்த இருளில் இருந்து வெளியே வாங்க. இருள் நம்மை மூடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இருள் என்ன செய்யும் என்று சொல்லி புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே இருள் உங்களிடத்தில் உருவானதாக்கும். ஆதாம் எப்போது பாவம் செய்து விழுந்தானோ அப்போதே அந்த இருள் கிரியை செய்ய தொடங்கினதாக்கும். அன்று முதல்ல இந்நாள் வரை இருள் கிரியை செய்வது, இந்த இருளில் வந்து நீக்கிறது கர்த்தருடைய வேலையா இருக்குது. இருளை எப்படி நீக்க முடியும்? நீங்க கொடுக்காம எப்படி நீக்குவார்? நீங்க கொடுத்தா தானே அந்த இருளை மாற்ற முடியும். நீங்க மாற வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் இருளை நீக்கி வெளிச்சத்தை தருவது கர்த்தருடைய வேலை. வெளிச்சமே வேண்டாம், நான் இருளில் இருப்பேன்னு சொன்னா எப்படியா தருவார்? தரமாட்டாரல்ல. பாஸ்டர் என்ன இப்படி உள்ள பிரசங்கம் தான் உண்டு. வாக்குத்தத்தம் பேசுவவங்களும் இல்லையோ? அல்லேலூயா. எங்களை நன்மையானது என்ன பேசுவது கொண்டு இல்லையோ? நன்மையான பேசுவது கொண்டு ஒரு மனுஷனுக்குள்ளே வெளிச்சம் சரியா வந்தா அவன் நன்மை அனுபவிப்பான். யாரும் அவனை போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் அவனை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வெளிச்சம் எப்ப வருகிறதோ அன்று முதல் அவன் நன்மைகளை அனுபவிப்பான். பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில் உள்ள வெளிச்சங்கள் இந்த நாளில் வார்த்தைகளை கேட்டு அப்படியான ஏதாவது இருள்கள் உங்க வாழ்க்கையில பற்றி கொண்டு வந்தால் அந்த இருளை விட்டு வெளியே வாங்க. சரியா செய்தியை புரிந்து கொள்ளாவிட்டால் இருள் வரும். சரியா ஆராதனை புரிந்து கொள்ளாவிட்டால் இருள் வரும். சரியா ஜெபத்தை குறித்து புரிந்து கொள்ளாவிட்டால் இருள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் இருள் உங்க வாழ்க்கையில உங்க சரீரத்தை மூடிக்கொள்ளும். இருள் உங்களுக்குள்ள கிரியை செய்யும் போது சில வேளை உங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய நோயில கொண்டு விட்டு போயிடும். அல்லேலூயா. பெரிய நோயில கொண்டு விட்டு போயிடும், பெரிய துன்பத்தில் கொண்டு விட்டு போய்விடும், பெரிய சண்டையில கொண்டு விட்டு போய்விடும். சில போலீஸ் கேஸ்ல கொண்டு விட்டு இருள் பெய்யிடும். உன் வாழ்க்கை முடிஞ்சு, அதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு. அதிலிருந்து தப்ப வேண்டுமானால் இருள் எனக்கிட்ட என்ன கிரியை செய்கிறது, இருள் எப்படி என்னோடு கிரியேட் பண்ணி கொண்டு இருக்கிறது என்று அறிந்து நீங்கள் வெளிச்சத்தில் வர வேண்டும். அந்த வெளிச்சத்தை தருவதற்குத்தான் தேவன் சபையை நியமித்திருக்கிறார்.
இவளில் இருக்கின்ற ஊழியக்காரர்களை அழைத்து இவளை மாற்றி அவருடைய வெளிச்சத்தை கொடுத்து இதை பிரசங்கி என்றும் சொல்லி இருக்கிறார். நாம் எல்லாருமே இவளுக்குள் இருந்தவங்க தான். ஆனபடி உங்கள்கிட்ட இருள் இல்லாதபடி பாதுகாத்து கொள்ள ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். இருள் நம்மை வஞ்சித்து விடும், இருள் நம்மை கெடுத்து விடும். இருள் இல்லாத வாழ்க்கை, தெளிச்சமான ஒரு வாழ்க்கை வாழ இன்றைக்கு இயேசு உங்களிடத்தில் பேச போறார். நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கின்ற இருள் இனி இருளாதபடி, ஒருபோது என்னை கஷ்டப்படுத்தாதபடி, இந்த இருட்டின் அனுபவத்திலிருந்து வெளியே வருவதற்கு இன்றைக்கு எனக்கு ஒரு தேவ கிருபை வேண்டும் என்று சொல்லி கேட்டார். கர்த்தர் அந்த கிருபை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கா. எல்லாரும் உற்சாகத்தோடு சாத்தானுக்கு போராட்டம், சாத்தானுடைய கிரியை அழிக்கும்படி செய்வீங்க, சாத்தானுடைய வல்லமைகள் தகரும்படி செய்வீங்க. சாத்தான் என்ன 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 இருள்களை உங்க மத்தியில கொண்டு வந்தானோ அந்த இருளின் அதிகாரத்தை உங்களிருந்து போவதற்காய் செபிங்க. கர்த்தர் புதிய பலத்தை, கர்த்தர் புதிய கிருபையை உனக்கு செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து வருவதற்கும் 2000 வருஷங்களுக்கு முன்னே சத்துருவான பிசாசானவன் ஜனத்தை இருளின் அதிகாரத்திலே கட்டி வைத்திருந்தான். அவர்களுக்கு தெரியாம ராஜாக்களை, மந்திரிகளை, பிரதானிகளை, ஆசாரியர்களை, எல்லாவித சகல மனுஷனை, உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்களை சாத்தான் இருளுக்குள்ளே கட்டி வைத்திருந்தான். அவர்கள் இருளுக்குள் இருக்கிறேன் என்று அறியாம அவர்கள் மரணத்துக்குள்ளாக அவர்களை வைத்து, அவர்களை மரணத்தோடு பாதாளம் ஜெயம் எடுத்து அவர்களை நடத்தினதை அந்த ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் அறியாம இருந்தாங்க. அதே போல இந்தியாவில் நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் பிறந்த நீங்களும் நானும் அந்த இருளை குறித்து அறியாம உலக இன்பங்களில் சிக்கப்பட்டு, உலகத்திலே சகல நன்மைகள் என்று புசித்தும் குடித்தும் இன்பம் உலகத்தில் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி வாலிபத்தின் நாட்களில் வெளிச்சத்தை அடையாதபடி இருளுக்குள் அகப்பட்டு கொண்டு வந்தோம். அந்த சரியான வெளிச்சத்தை பிதாக்கள் சொல்லி தராம, அம்மாவோ அப்பாவோ சொல்லி கொடுக்காம, புரிய வைக்காம, உணராம இருந்ததுனால காலம் காலமாக ரட்சிப்பில்லாம மனிதன் இருட்டறைக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கான். அந்த இருட்டறையை தீர்ப்பதற்கு தான் இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா, இயேசு வெளிப்பட்டார். இன்னும் நான் சபைக்கு நான் சொல்றேன், இந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கட் எல்லாம் கொடுத்துட்டு அம்மாமார் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். எங்க ஈச்சையும் எறும்புமாக்க இங்கே அதிகம் வைப்பான். அல்லேலூயா, ரைசலா. பிள்ளைகளுக்கு பிஸ்கட்டு கொடுத்து அப்படி போட்டு போகிறது மாத்திரமல்ல, அதையெல்லாம் தொடச்சி நீங்கள் எடுத்துகிட்டு தான் போகணும். இந்த 4 பெண்கள் கொடுத்த பாடு உங்களுக்கு தெரியாது. சண்டே வந்து பார்த்தா தான் தெரியும். வியாழக்கிழமை நீங்கள் புதன்கிழமை வாங்க, சண்டே வந்து பார்த்தா அவங்க நல்லா காலை முதல் நல்ல ஒரு வேலையெல்லாம் பண்ணி எல்லாம் தொடச்சி ஃபினிஷ் பண்ணிட்டு தான் ஜெபம் பண்ணிட்டு போகிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனபடி வருத்தப்படுத்தாதபடி இந்த பிஸ்கட்டு பிள்ளைகள் சாப்பிட்டு அதெல்லாம் தொடச்சி எடுத்துட்டு நீங்கள் யாராலும் சரி அது கரெக்டாக நீங்கள் போனோம், அது உங்களுக்கு நலமாக இருக்கும். அல்லேலூயா. சபை கூடுறது மாத்திரமல்ல, அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை கூட நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்ததென்றும் ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. இயேசு வந்தவுடனே இருள் மாறல. சாத்தானுக்கு தெரியும் இவர் பிறந்திருக்கிறதே இருளின் அதிகாரத்தை மாற்றத்தான் பிறந்திருக்கிறார். இந்த இருளின் அதிகாரத்தை குறித்து ஜனங்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்தால் சகல ஜனங்களும் இந்த இருளுக்குள்ள போக மாட்டாங்க, வெளிச்சத்துக்குள்ள போவாங்க. ஆனபடி எப்படியாவது இருளை மாற்றக்கூடாது என்று சொல்லி ஜனங்களை பலபந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மனுஷன் பார்க்கும்போது இந்த உலகம் நல்லா இருக்குது, மனுஷன் பார்க்கும்போது உலகத்தில் உண்டானதெல்லாம் நல்லா இருக்குது, மனுஷன் பார்க்கும்போது இளமையின் காலத்தில் இந்த உலகத்தில் சமாதானம் இருக்கிறது போல தோன்றுகிறது. மனுஷன் பார்க்கும்போது புகழ் இருக்கிறது, புகழ்ச்சி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இது எல்லாமே இருள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சரியா நீங்கள் புரிந்து கொண்டு நடக்காவிட்டால் இது எல்லாமே உங்களை இருட்டறைக்குள்ள கொண்டு போகும்.
இந்த இருட்டறைக்குள்ள கொண்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இயேசு என்ன வெளிச்சத்தை தந்தார், அந்த வெளிச்சத்தை கேட்டு நீங்கள் தினம் சத்தியத்தை அறிந்து போகும்போது உங்க உள்ளம் வெளிச்சமாகும். அந்த வெளிச்சம் நீ செய்கிற அத்தனை காரியத்திலும் பூர்ணமாக இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னை ஐஸ்வர்யா நினைப்பேன்னு சொன்னா நான் நல்லா இருக்கிறேன், எல்லாரும் நான் நல்லா இருக்கிறேன், மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். அவனுடைய இருதயம் இகழடைந்து இருக்கிறது அவனுக்கு தெரியாது, அவனுடைய இருதயம் செத்து இருக்கிறது தெரியாது. எதனால? இகழை மாற்ற ஆண்டவருக்கு தான் முடியும். இயேசுவுக்கு இகழை மாற்றது அவர், இகழ் வந்து விடுதலை ஆக்காதவர். விடுதலை ஆக்கிறது மாத்திரமல்ல, உன்னை பாதாளத்தின் வல்லமைகள் இருந்து ஜெயம் கொடுக்க அவருக்கு மாத்திரம் தான் முடியும். அவர் சாத்தான் எவ்வளவா இருளை உங்களுக்கு தர வேண்டும் என்று, சாத்தான் எவ்வளவு வெளிச்சத்தை அடைக்க வேண்டும் என்று பார்த்தாலும், வேத வசனத்தினாலும் ஜபத்தினாலும் உங்கள் பரிசுத்தத்தினாலும் தினம் இருளிலிருந்து விடுதலை பெற பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஒரு வேத வார்த்தை பேசினால் இருள் மாறாது. அந்த வேத வார்த்தையின்படி சிந்தித்து கிரகித்து அதன்படி நடக்கும்போதுதான் இருளுக்கு கிரியேட் பண்ண முடியாது. இருள் அலைந்து கொண்டு இருக்கிறது. யாரை பிடிக்கலாம், யாரை தாக்கலாம், யாரை வஞ்சிக்கலாம், யாரை ஏமாற்றலாம் என்று சொல்லி இருள் பயங்கரமான வஞ்சகத்தோடு நடக்குது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே எல்லாரையும் அந்த இருள் அட்டாக் பண்ணது. இயேசுவை தொட முடியல. அல்லேலூயா. இயேசுவை மாத்திரம் அந்த இருள் தொட முடியல. அந்த இருளானது தந்திரமா இயேசுகிட்டையும் மத்தேயு 4 அதிகாரத்தில் அழகாய் அழைத்து கொண்டு மலையில் அவர் உபவாசம் எடுத்து முடிந்தவுடனே இருள் அவரை சந்திக்க போகிறது, செக் பண்ண போகிறது. அல்லேலூயா, செக் பண்ண போகிறது. அந்த இருளுக்கு இயேசு இடம் கொடுக்கவில்லை. அந்த இருளுக்கு இயேசு ஜெயம் கொடுக்காம இருந்ததனால அந்த இருளுக்கு தெரிகிறது, என்னை ஜெயம் எடுக்க யாரோ ஒருவர் வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். நீங்களும் இருள் ஆசை காட்டி, பொன்பொருளை காட்டி, சொத்தை காட்டி, அழகை காட்டி, பிராமண இந்த உங்களுடைய அந்த எல்லாத்தையும் காட்டி உங்களை வஞ்சிக்க பார்க்கும் போது அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அது ஆண்டவர் செய்வதல்ல, பிசாசானவன் செய்கிற கிரியை. அந்த பிசாசானவன் செய்கிற கிரியையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை இந்த நாளில் சகல இருளிலும் இருந்து விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ள போவதற்காய் ஸ்தோத்திரம். ரிகா பாபா. ஏசாயா புஸ்தகம் 9 அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனத்தை சீக்கிரம் படிக்கலாம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமா ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் அருகிலும் உள்ள புறஜாதியுடைய கலிலேயாவுடைய தேசத்தை இக்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. சுமார் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த ப்ராபசி வெளிப்பட்டு இருக்கிறது. அவ ப்ராபசி வெளிப்படும் போது கலிலேயாவில் இருக்கின்ற ஒவ்வொரு கிராமங்களும் இருட்டுக்குள் இருக்கிறது. வேதம் இல்ல, பிரமாணம் இல்ல, மோசேயுடைய பிரமாணம் இல்ல, ஒண்ணுமே இல்லாதபடி யாக்கோபின் சந்ததிகள், தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட யாக்கோபின் சந்ததிகள் சமாரியா முதல் ஒரு கூட்டம் ஜனம் இருளில் இருக்கிறார்கள், வெளிச்சம் இல்லாமல். அல்லேலூயா. அவள் அந்தஸ்து இல்ல, ஒரு மரியாதை இல்ல, ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, சண்டைகள், வழக்குகள், அடிதடிகள், வெட்டு குத்து சொல்லி தேசம் சீர்கட்டு இருக்கிறது. ஏசாயா கேட்கிறான், இது ஒரே அப்பனுடைய பிள்ளைகள் தானே, ஏன் இப்படி சீர்கட்டு கிடக்கிறது? ஏன் இந்த பிரச்சனை?
ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுங்க, அது சரியாகும், நான் வருவேன், நான் வந்தவன் என்று பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? இன்றைக்கு இங்க வழக்கு தீரவில்லை, இன்றைக்கு கொலை தீரவில்லை, இன்றைக்கு வெட்டு தீரவில்லை, இன்றைக்கு கஞ்சா தீரவில்லை, இன்றைக்கு மதுபானம் தீரவில்லை, இன்றைக்கு கெட்ட வார்த்தை தீரவில்லை. நமக்கு என்ன பாஸ்டர், நமக்கு என்ன கவலை? அவனே வீடு தானே போட்டோம். இன்னைக்கு தேசம் கலிலியா போலதான் இருக்குது, மாற்றம் இல்லை. யாருக்கிட்ட மாற்றம் வந்து இருக்குது? ஹல்லேலூயா. வாலிபனை நீதான் மாத்தி எடுக்கணும், நீதான் மாத்தி எடுக்கணும். வாலிபனுக்கு ஒரு ஜெபக்குழு கிடையாது, வாலிபனுக்கு சரி ஆராதனை கிடையாது, வாலிபன் எதுக்கு வருகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. நீ இருளோட வந்து இருளோட போய் கொண்டே இருக்கிறாய், இருட்டுக்குள்ள வருகிறாய், இருட்டோட போய் கொண்டு இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப என்னைக்கு இந்த இருள் மாறும்? கல்லறை போகும்போதா? மாறாதே, பாதாளத்துக்குள்ளே கொண்டு வச்சிடுவான். நீங்க இருட்டிலிருந்து வெளியே வர பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம தொட்டு விட்டோம். எப்படி அந்த இருள் மாறுச்சு, எப்படி கலிலியா பிரகாசம் மாறுச்சு, எப்படி யோர்தான் கரையோரம் பிரகாசம் மாறுச்சு, எப்படி கடற்கரையில மக்கள் சமாரியெல்லாம் பிரகாசம் ஆச்சுன்னு சொன்னா அவங்க இயேசுவை அறிஞ்சதுனால. பழைய வாழ்க்கை வேற, இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்புள்ள வாழ்க்கை வேற. இயேசுவை அறிவதற்கு முன்னே இருட்டில் இருந்தீங்க, அது எதனால என்று உங்களுக்கு தெரியும். இப்போது இயேசு அறிந்திருக்கீங்க, வசனம் உங்களுக்குள்ள வந்து விட்டது. இப்ப இயேசு அறிந்ததுனால இயேசு கீழ்ப்படிந்திருக்கிறீங்க, இயேசு கீழ்ப்படிகிறதுனால ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க, ஞானஸ்நானம் எடுத்தனால நீங்க காத்திருந்து சிலர் மாத்திரம் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. அபிஷேகம் உனக்குள்ள வரும்போது இருள் வெளியே போகும் என்று கர்த்தர் சொல்லுங்க. புரிந்தவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. சபைக்குள்ள அந்த இருளின் அதிகாரம் பிள்ளைகளை விட்டு போகட்டும், இருளின் அதிகாரம் அந்தகாரங்கள் வெளியேறி போகட்டும், இருளின் கிரியைகள் போகட்டும், நோயின் கிரியைகள், சண்டையின் கிரியைகள், மதுபானத்தின் கிரியைகள், உபத்திரத்தின் கிரியைகள், கஷ்டத்தின் கிரியைகள், பலவிதமான போராட்டத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி தேசம் வெளிச்சமாக, சபை வெளிச்சமாக, பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், அங்கும் இங்கும் சண்டைகள், அங்கும் இங்கும் உபத்திரத்திலே அகப்பட்டு விடாதபடி இந்த சபையிலே ஒரு கூட்டம் வாலிபர்கள் எழும்பட்டும், வாலிபர்கள் எழும்பட்டும், வாலிப பிள்ளைகள் எழும்பட்டும். இவர்களை எதிர்கள் அதிகாரம் இல்லை என்று, இவர்கள் கிரியேட் பண்ணவில்லை என்று ஜனங்கள் சொல்லட்டும். இவர்களில் இருந்தது உண்மைதான், குடியில் இருந்தது உண்மைதான், பாக்கில் இருந்தது உண்மைதான், சண்டையில் இருந்தது உண்மைதான், உபத்திரத்தில் இருந்தது உண்மைதான், நோயில் இருந்தது உண்மைதான், கெட்ட வார்த்தையில் இருந்தது உண்மைதான். ஆன தேசம் மனம் திரும்பப்பட்டு இப்படி ஒன்றுமில்லாதபடி கர்த்தருடைய ஆவி பெற்ற ஒரு நல்ல ஜனம் என்று சொல்லத்தக்கதாய் தேவ சபையிலே அந்த வெளிச்சம் உருவாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகபா பாபா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென். இனி நம்ம இருளுக்குள்ள போனா ஆபத்து. லைட் ஒன்று பார்க்கணும், இதெல்லாம் சொல்றது ஆண்டவர். உங்க இருதயம் இருண்டு இருக்கிறது, உங்க இருதயம் இயேசுவின் அன்பில்லாம, இயேசுடைய குணம் இல்லாம, இயேசுவை பற்றி அறிவில்லாம உங்க இருதயம் இருண்டு இருக்கிறது. இங்க எப்போது யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்பட்டானோ அப்போது கர்த்தருடைய கால்கள் அந்த இடத்துக்கு நேராய் பெய்யாச்சு, சுவிசேஷம் சொல்லுவதற்காய். இயேசு சும்மா அவர்கள் வெளிச்சம் கொடுக்கல, சும்மா அவங்க அற்புதம் செய்யல. அவர் போற வீட்டில் பேசினார், வெளிச்சத்தை குறித்து பேசினார். அந்த வெளிச்சத்தை குறித்து பேசும்போது அவர்கள் வெளிச்சத்தை கேட்டு, வசனத்தை கேட்டு வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டார், அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டார்கள். அதனால தான் அந்த கிராமங்கள் வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாய் மாத்திரமல்ல, அது வளர்ந்தது, அது பெருகினது, அது பெரிய லெவல்ல மாறினது. அதை போல இருளில் இருக்கின்ற ஜனத்தை தேவன் சும்மா விடுவதற்கல்ல, உன்னை ஈனப்படுத்தின இடத்துல, குடிகாரன் சொன்ன இடத்துல, அவதூறு பேசின இடத்துல,
விபச்சாரக்காரன் என்று சொன்ன இடத்துல, மோசம் என்று சொன்ன இடத்துல, உன் குடும்பத்தில் பெண் கொடுக்க கூடாது என்று சொன்ன இடத்துல, எடுக்க கூடாது என்று சொன்ன இடத்துல, இப்படி உன் வீட்டை தள்ளி கிராமங்களை ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு கூட்டம் வாலிபர்களோ ஒரு கூட்டம் வாலிப பெண் பிள்ளைகளோ உன்னதமான தேவனை அறிந்து கொண்டு ஆராதித்து ஜெபித்து அந்த வெளிச்சம் உன் வீட்டுக்குள் வந்த உடனே தேசத்தில் உனக்கு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை அணைச்சு போடாதே. அந்த வெளிச்சத்தை அணைச்சு போடாதீங்க. அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசிக்கட்டும். அந்த சந்தோஷத்துல நாம வாழுகிறோம். லைட் போடாம இருந்த இருளா இருக்கும், தப்புவோம், அங்க எங்க தப்புவோம், கூட தப்புன போல. லைட் போட்ட உடனே நம்ம என்ன செய்யறோம்? சீராகிடுவோம். அதை போல அந்த லைட் உங்களுக்குள்ள வந்தாதான் சீராகும். அந்த லைட் நமக்குள்ள வராவிட்டால் நம் குருடனை போல தப்பி தப்பி ஆராதனை தெரியாது, ஜபத்தை தெரியாது, வழிகள் தெரியாது, ஒண்ணுமே தெரியாம இருட்டுக்குள்ள செத்து போய்விடுவோம். தேவன் அதுக்கு உங்களை வைக்க வரல, நல்ல வெளிச்சத்தை தர வந்திருக்கா. இன்றைய கர்த்தர் வெளிச்சத்தின் நாளாய் உன்னை மாற்ற போறார். தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டு இருக்கிறது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சாத்தானுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கின்ற வெளிச்சம் என்னவென்று. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய வெளிச்சம் ஒரு மனுஷன் மேல் பற்ற விடாதபடி இருக்க வேண்டுமானால் அவனை வெளிச்சத்தை காண்பிக்க கூடாதுன்னு சாத்தான் போராடுகிறான். இந்த பிள்ளைகள் வெளிச்சத்தை அறிந்தால், வெளிச்சத்தை குறித்து புரிந்து கொண்டால், இருளை குறித்து புரிந்து கொண்டால், இருள் என்ன செய்கிறது, இருள் எப்படி வஞ்சிக்கிறது, இந்த வெளிச்சம் எங்கே கொண்டு சேர்க்கும், இந்த வெளிச்சம் என்னெல்லாம் கிரியைகளை செய்யும் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் அதிகமாய் வெளிச்சத்தை குறித்து நன்றாய் அறிந்தால் அவர்கள் இயேசுவோடு சேர்ந்து வாழுவாங்க, இயேசுவோடு அண்டி வாழ்வாங்க. இயேசுவோடு நீங்கள் இணங்கி வாழும் போது, அவருடைய பாதத்தில் வந்து கற்றுக்கொள்ளும் போது, நாளுக்கு நாள் உனக்கு தேவையான வெளிச்சத்தை அந்த சரீரமாகிய கிறிஸ்துவில் இருந்து உனக்குள்ள தருகிறார். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தின் தைரியத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மரணமோ ஜீவனோ எது வந்தாலும் என்னை அசைக்க முடியாது என்று சொல்லி, துன்பமோ நாசமோ மோசமோ எது வந்தாலும் என்னை தொட முடிய காரியம் எனக்குள் இருக்கிறது. மரிக்காத வெளிச்சம் எனக்குள் இருக்கிறது, மரித்தும் பிழைத்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் எனக்குள் இருக்கிறதுனாலே இருளான பிசாசின் கிரியைகளை என்னால் அழிக்க முடியும். இருளின் அதிகாரத்தை என் ஜெபத்தினால் அழிக்க முடியும் காரியம் எனக்குள் இருக்கிறவர், அந்த இருட்டை விரட்டினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோற்றது போதும், ஏன் இன்னும் தோற்றுக் கொண்டிருக்கிறாய்? நீ நடிக்கல செய்ய, எங்க ஜெயம் பெற்றிருக்கிறாய்? ஜெயம் பெற்றதை போல மீசை வச்சு விட்டு ட்ரெஸ் பண்ணி நடக்கிறோமே தவிர உள்ளத்தில் பயம். ஏன்? வெளிச்சம் உள்ளத்தில் இல்லை. வெளிச்சம் ஒரு பிள்ளைக்குள் இல்லாவிட்டால் எங்கேயும் பயமாக்கும், எங்கேயும் நடுக்கமாக்கும். அந்த வெளிச்சம் சரியாய் ஒரு பிள்ளைகிட்ட இருந்து அந்த வெளிச்சம் பேச தொடங்கிச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு தெரியும் இருள் என்னை தொடவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கெடுத்துறாதீங்க, வஞ்சிக்கப்படாதீங்க. இஸ்ரவேல் ஜனம் அழிந்தது போல அழியக்கூடாது, இஸ்ரவேல் ஜனம் விழுந்தது போல விழக்கூடாது. வாலிப வயசில் எப்போது அந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்போது அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டால் நலமாயிருக்கும் காரியம். கிறிஸ்துவின் வெளிச்சம் இல்லாதவன் மரணத்துக்கு ஒப்பா இருக்கிறான். கிறிஸ்துவின் வெளிச்சம் இல்லாதவனுக்கு வாழ முடியாது. கிறிஸ்துவின் வெளிச்சம் இல்லாதவன் 3 முறை செத்த மரத்தை போல இருக்கான். இல்லாதபடி தேவ பிள்ளை அந்த வெளிச்சத்தை அடைய ஆரம்பித்துக் கொள். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தினால் அவன் சுகவாழ்வு திழுக்கிறது. அந்த வெளிச்சத்தினால் அவனுக்கு சமாதானம் வருகிறது. அந்த வெளிச்சத்தினால் உன்னை அலங்கரிக்கிறது. அந்த வெளிச்சம் தான் உன்னை விடுதலை ஆக்காது. அந்த வெளிச்சம் தான் உனக்கு நன்மை தருகிறது. அந்த வெளிச்சம் தான் உன் வீட்டுக்குள்ள பிரகாசித்ததனால உன் வீட்டை ஜாதிகள் மத்தியிலே ஒரு பெரிய பிரகாசத்திலே கொண்டு போக வேண்டுமானால் அந்த வெளிச்சம். ஹல்லேலூயா. நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருப்போம். நீங்க சந்தோஷமா இருந்தா சபை சந்தோஷமா இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தா எங்களை வெற்றி. ஹல்லேலூயா. நீங்க இகழடைஞ்சு போனா சபைக்கு ஒரு வெற்றியும் கிடையாது.
நீங்க இருளில் அகப்பட்டு போனா ஒரு சமாதானமும் இல்லை. இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, இயேசுவோடு அண்டி வாழாவிட்டால் நம்முடைய வெளிச்சம் இல்லாமல் போய்விடும். பிரைஸ் எல்லாம் இந்த வெளிச்சத்திலே வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை படிச்சு பாருங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று வேதம் திட்டமாய் சொல்லுது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கிறிஸ்து என்னும் ஒரு நபரை சாத்தான் பார்க்கும்போது அவருடைய ஆத்துமா வெளிச்சம் உள்ளதா இருந்தது. அவருடைய ஒரு சின்ன கடுகளவு பாவம் கூட கிடையாது. ஆத்மா வெளிச்சம் உள்ளதா இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. என்ன ஜீவன் இருந்தது? நித்திய ஜீவன் அவருக்குள் இருந்தது. கிறிஸ்து என்னும் ஒரு சரீரத்துக்குள்ளே நித்திய ஜீவன் இருந்தது. மரணம் இல்லை. நீங்கள் நானும் மரிப்பதற்கு பிறந்தவர்கள். நீங்கள் நானும் 120 வருஷமோ 80 வருஷத்திலேயோ மரிப்பதற்காக பிறந்த பாவிகள். அந்த பாவத்திலே பிறந்து நீங்கள் பாதாளத்திலே அடையக்கூடாது, இருளுக்குள் போகக்கூடாது, அக்கினி உங்களை பற்றி எரியக்கூடாது என்று சொல்லி கிறிஸ்துவிடத்தில் இருக்கின்ற ஜீவனை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் வந்தார். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் ஜீவன் பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். அக்கினி 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 பற்றி எரியட்டும், அக்கினி பற்றி எரியட்டும், அக்கினி பற்றி எரியட்டும். போன அக்கினி திருப்பி வரட்டும். அக்கினி பற்றி எரிந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்கட்டும், விடுதலை ஆகட்டும். நேற்று வரை இல்லாத ஒரு அபிஷேகத்தை எங்க சபைக்கு நீ கிரியேட் பண்ண போறேன். நேற்று வரை இல்லாத அபிஷேகத்தை சபைக்குள்ள கிரியேட் பண்ண போறேன், கிரியேட் பண்ண போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அக்கினி அபிஷேகம் அந்த ஈருளின் அதிகாரத்திலிருந்து உம்மை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும்படி இன்றைக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை 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 எங்க சபைக்குள்ள காணட்டும். ஒரு விடுதலை சபைக்குள்ள காணட்டும், ஒரு அற்புதத்தை சபைக்குள்ள காணட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ரிகாபா லாத்தா ரகாபா பா சத்த ருகாபா பா 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 ரிகாமானா சத்த ரகாபா பா 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 ரிக்தேரே சேது தபிகலா புடபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்குள் இருள், அந்த இருளை நீக்கணும். இருளை நீக்கித்தான் அந்த ரகசிய வெளிச்சத்தை தர முடியும். நம்முடைய இருள் இருக்கிறது. ஒரு 80 வயசுல நம்மை அடக்கம் பண்ணப்பட்டு நித்திய காலமாய் இருளுக்குள்ளே கொண்டு தள்ளுவதற்காய் அந்த இருள் உங்களுக்குள்ள மறைந்து இருக்கிறது. பழைய சுபாவம், இத்தனை புரியுதுங்க? பழைய குணங்களும் பழைய சுபாவங்களும் பழைய எண்ணங்களும் பழைய வைராக்கியமும் பழைய சண்டைகளும் பழைய உபத்திரவம் பழைய மந்திரவாதம் பழைய கிரியைகள் எல்லாம் உங்க உள்ளத்துல அட்டாக் பண்ணி நீங்க நினைக்கிற சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், பரவாயில்ல, பெயிட்டு இருக்குது, என்ன பாவம் செய்தாலும் பரவாயில்ல, கிளியரா விட்டு போன்னு சொன்னா இல்ல இல்ல, நம்முடைய உள்ளம் செத்து கொண்டிருக்கிறது. அந்த செத்த உள்ளத்தை புதுப்பித்து தன்னுடைய நித்திய ஜீவனாக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அது பவர்ஃபுல்லான ஜீவன். அதை வைத்து தான் உலகத்தை உண்டாக்கினார். வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினார். அந்த ஜீவனத்தை ஊதி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். அந்த ஜீவனைத்தான் சத்துருவான பிசாசானவன் நஷ்டப்படுத்தி விட்டான். அந்த ஜீவனை சத்துரு நஷ்டப்படுத்தினதினாலே 4000 ஆண்டுகளாக ஜனங்களுடைய ஜீவன் அழிந்து கொண்டிருந்தது. தேவன் எப்படியாவது இந்த மனுகுலத்தை மீட்டெடுக்க வேண்டும், மீண்டும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமானால் நான் மனுஷனாகி போய்த்தான் ஆகணும். அதுதான் ஆண்டவர் ஏசாய்க்கு வெளிப்படுத்துகிறார். அந்த இடம் இருண்டிருப்பது உண்மைதான். என்னை அறியாம, என்ன புரியாம, என்ன காணாம நான் பூமியில் இறங்கி வந்து அங்கே கால் வைக்கும் போது இருள் மாறும். ஒரு கூட்டம் ஜனம் வெளிச்சமாவார்கள். அந்த வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகளை களிப்பாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. இருள் மாத்திரம் மாற்றி போற தேவன் அல்ல. வெளிச்சத்தை உனக்கு தந்து உன் கடன்களை எப்படி தீர்க்கணும், உன் வீட்டை எப்படி கட்டணும், கலிலியாய் போல கடந்த உன்னை, கல்லியா போல இருந்த இடம்
எல்லாம் உன்னை உற்று பார்த்து மற்ற வாலிபர்கள் மனம் திரும்பும்படி கர்த்தர் உன்னோட நோக்கமா இருக்கார் என்பதை மறந்து விடாதே. எச்சரிக்கை. ஆண்டவர் எல்லா இடத்திலும் பேர் ரட்சிப்பு உண்டாகல. சில குடும்பங்களுக்குள்ள அந்த வெளிச்சத்தை வச்சாரு. அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள பிரகாசிக்கிறது பக்கத்து வீட்டுல தெரியணும். பக்கத்து வீட்டுல பிரகாசித்த வெளிச்சம் அடுத்த வீட்டுல தெரியணும். இப்படி இவர்கள் சபைக்கு போறார்கள். போன பின்பு சுபாவ மாற்றம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, அணைப்பு இருக்கிறது, கொடுக்கல் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, பாடல் இருக்கிறது, துதி இருக்கிறது, அந்த வீடு சமாதானமாய் இருக்கிறது என்று சொல்லி புறஜாதியா இருக்க ஒருவன் அறிந்து உன் வெளிச்சத்தில் வருவதற்குத்தான் சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள வெளிச்சம் இருக்குது அறியணும். உங்களுக்குள்ள தேவ ஆவியான இருக்குது அறியணும். உங்க பேச்சில் செயல்பாடுல அவங்க அறிஞ்சிருவாங்க. ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் அடுத்த வீட்டில் போனதுனால உங்களிலிருந்து இயேசு அந்த வீட்டுக்கு கால் வைக்கிறார். அந்த வீட்டிலிருந்து அடுத்த வீட்டுக்கு வெளிச்சம் போனதுனால அந்த வீட்டுக்கு இயேசு வருகிறார். இப்படி மாறி மாறி உங்க உள்ளத்தில் வந்து 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 தேசத்தை வெளிச்சமாக்கத்தான் இயேசு வந்தார். பாவிகளா இருக்கின்ற ஜனத்தை, அக்கிரமக்காரா இருக்கின்ற ஜனங்களை, விக்கிர ஆராதனை இருக்கின்ற ஜனங்களை வெளிச்சத்தை கொடுக்க இயேசு வந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வெளிச்சம் அப்ப நீங்க நேரம் நம்ம செத்து கொண்டு இருந்ததாக்கும் இயேசு அறிவதற்கும் இயேசு அறிவதற்கும் முன்னே நாம் மரித்திருந்தவர்களாக்கும். யூதா சொல்றாரு 3 முறை செத்த மரத்தை போல. அல்லேலூயா. அப்ப அந்த மரித்திருந்த நம்ம எங்க போறோம்னு தெரியுமா? பாதாளத்துக்கு. மரித்திருந்த நம்ம எங்க போறோம்னு தெரியுமா? நியாய தீர்ப்புக்கு. அதனால இயேசு பார்த்தா இவங்களை உண்டாக்குனது தான் வஞ்சிக்கப்பட்டது பிசாசினால. இவங்க பிள்ளைகளுக்கு ஆராதனை இடம் இல்லை, கமாண்ட் இல்லை, தேவனை பற்றி சொல்லுகிற இடம் இல்லை, சொல்லி கொடுக்க ஆளும் இல்லை. அதனால கர்த்தர் தீர்மானித்தாக்கும் கலிலேயாவிலே கால் சவிட்டினது. அல்லேலூயா. யோர்தானிலே கால் சவிட்டினது. கடலோகத்தில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் கால் சவிட்டினது. ஆனா அங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடலோகத்துள்ள எல்லா மீனவர்களை நேசித்தாலும் இன்றைக்கு அநேக மீனவர்களை கர்த்தருடைய பிள்ளைகள் கொண்டு வச்சிருக்காங்க. அவர்களுக்கு ஒன்றும் தெரியல, வசனம் தெரியல, வழிகள் தெரியல, ஒண்ணுமே தெரியாத ஒரு கூட்டம் கூட்டமாய் கூட்டி ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேசத்தை சரி பண்ணுறது வாலிப உங்க கையில் இருக்குது. வாலிப தேசத்தை, இந்த தேசத்தை சரி பண்ண உங்க கையில தான் இருக்குது. பெண் பிள்ளைகிட்ட சொல்றேன், உங்க ஸ்கூல்ல போற இடத்துல மாற இடத்துல நீங்கள் சரி பண்ண உங்க கையில தான் இருக்கு. உனக்குள் இருக்கிற வெளிச்சத்தை மற்ற பெண்களை கொடு, அந்த வீட்டுக்குள்ள இயேசு போட்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். அந்த வெளிச்சத்தை அனுபவித்துக் கொண்டு வெளிச்சத்தின் சுகத்தை பெற்றுக்கொண்டு வெளிச்சத்தில் நடந்த பின்பு தெரியும், அக்கா எனக்கு கடன் இருக்கிறது நிம்மதியா இருக்கிறேன், எனக்கு துன்பம் இருக்கிறது நிம்மதியா இருக்கிறேன், எனக்கு போராட்டம் இருக்கு நிம்மதியா இருக்கிறேன். எத்தனை பிரச்சனை இருக்குது, எத்தனை உத்தரம் இருக்குது, நான் நிம்மதியா இருக்க. காரியம் என்ன சொன்னா, எனக்குள் அந்த இயேசு இருக்கா, அதுதான் அந்த நிம்மதி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே நிம்மதியானவன் நமக்குள்ளே வந்தால் பழைய வாழ்க்கை விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவின் பிள்ளையாய் ஜீவிக்கும் போது உனக்கு எந்த துக்கம் இருந்தாலும் ஒரு தாய் தேற்றும் போல என் ஆண்டவர் உன்னை தேற்றும்படி வெளிச்சத்தை தரும்படி ஆவியானவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ விரும்புவாயானால் மரணத்தில் கட்டிலிருந்து இயேசு உனக்கு வெளிச்சத்தை தர வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவின் வருகைக்கு முன்னே சாத்தான் பார்க்கலாம், இந்த உலகத்தின் மனுஷர்கள் ஒருவனும் என்னை அறிய மாட்டாங்க, இந்த உலகத்தின் அத்தனை மனுஷனும் நானாக்கு இவர்களை வஞ்சிக்கிறேன்னு அறிய மாட்டாங்க. அதனால மக்கள் தங்களுக்கு தங்கள் தெய்வத்தை உண்டாக்குனாங்க, தங்கள் காவடிகள் எடுத்தாங்க, தங்கள் சபையை உண்டாக்கினாங்க. இந்த வெளிச்சத்தை விட்டு அநேக மக்கள் தவறான ஆராதனைகளும் தவறான காரியங்களை செய்து கொண்டு இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டது போல அந்த நாளும் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறதை சாத்தான் கண்டு சொல்லுகிறான்.
பரவாயில்ல, இவங்களை எல்லாரையும் பாவத்தோடு அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி உங்களை என்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு பூமியில் இறங்கினார். 40 நாள் உபவாசம் எடுத்தவுடனே அவரை சோதிக்கும்படி சாத்தான் போறான். அவருக்குள் வெளிச்சம் இருந்து இந்த இருள் அங்க பற்றி கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதேபோல நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்து வெளிச்சமாகி அபிஷேகம் காத்திருந்து பெற்றுக்கொண்டு பழைய நாட்களில் இருந்து அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்காய் இன்றைக்கு ஒரு வாஞ்சை இல்லை. அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்ட போது சாத்தானுக்கு தெரியும், இனி என் இருட்டின் சிந்தனை இவனை கொடுத்து இவனை கொடுத்து கொள்ள முடிய காரியம் இவனுக்குள்ள தேவ வெளிச்சம் வந்து விட்டது என்று அவனுக்கு கண்டுபிடிச்சிருவான். அப்ப தேவ வெளிச்சம் வந்தனால என்ன செய்வான்? அல்லேலூயா. சொந்தங்களை கிண்டி விடுவான், சகோதரர்களை கிண்டி விடுவான், உறவுகளை கிண்டி விடுவான், குடிகாரர்களை கிண்டி விடுவான். யாராவது தட்டி விட்டு உனக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்குமதி புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை இல்லை, இது ஒரு சுக்கு இவனால செய்ய முடியாது. அந்த வெளிச்சம் இதெல்லாம் சுட்டரிக்குன்னு சொல்லி அந்த வெளிச்சத்தை நீ கூப்பிடு. அநேக காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. ஆமென். நல்லா கவனிச்சிருங்க. ஆவியானவர் பேசுறதை நம்ம பேசுவோம், வேற ஒன்றும் பேச முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அவருக்குள் ஜீவன் உண்டு எப்படி கண்டுபிடிச்சோம்? அவருக்குள் இருக்கிற ஜீவனை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இயேசு மரித்திருக்கிறார், இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தில் ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்புக்கு என்று காத்திருந்த போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளும் கிரியேட் பண்ணுச்சு. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே வந்ததுனால நீங்க சொல்லுறீங்க, நான் பிழைச்சிட்டேன் பாஸ்டர், நான் பிழைச்சிட்டேன் பாஸ்டர். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ள வந்ததுனால மரணத்தின் அதிகாரத்தை கட்டி வைத்ததை இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, இந்த நித்திய ஜீவன் வல்லமை அந்த மரணத்தின் கட்டுகளை அவுத்து தூர போட்டு, அல்லேலூயா, மரணத்துக்குரிய சிந்தனை, மரணத்துக்குரிய வழக்குகள், மரணத்துக்குரிய போராட்டங்கள், மரணத்துக்குரிய ஏக்கங்கள், மரணத்துடைய சகல சிந்தனைகளும் இந்த அபிஷேகம் கொண்டு போட்டது, வெளியே தள்ளிச்சு. இப்படி கர்த்தர் ஒரு புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றினார். கரங்களை தட்டி தேவ பிள்ளைகள் கவனத்தோடு ஹல்லேலூயா. ஒரு புதிய பிள்ளையை கர்த்தர் மாற்றினார். ஒரு புதிய சரீரத்தை தந்தா, ஒரு புதிய ஆத்மாவை தந்தா, ஒரு புதிய ஜனனத்தை தந்தா, புதிய ஜனனத்தை தந்தா. ஹல்லேலூயா. இப்ப அதனால உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைச்சிருக்குது. சரியான இடத்தை பிடிச்சிட்டோம், சரியான வழியை பிடிச்சிட்டோம், சரியான பாதையை கண்டுட்டோம். இனி இந்த இருளை நம்ம பற்றி கொள்ள பாதுகாத்துக் கொள்ள நம்முடைய கடமை. இந்த இருள் நமக்குள்ள கிரியேட் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த இருளிலிருந்து விடுதலை ஆவதற்குத்தான் ஆராதனை. இருள் பற்றி கொள்ளாமல் இருப்பதற்கு தான் ஜெபம். இருள் பற்றி கொள்ளாமல் இருப்பதற்கு வசனத்தை தியானிக்கணும். இருள் பற்றி கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் உங்க தியான சிந்தனையில பரலோகத்தை குறித்துள்ள ஏற்றவன் இறக்கம் நீ பெற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த இருள் முற்றிலும் அழிய போகுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இருள் அழிந்து போகாம உனக்கு நிம்மதி இல்லப்பா. நீ கோடீஸ்வர வீட்டில் போய் பெண் எடுத்தாலும் நிம்மதி இருக்காது. நீ பல கோடி சம்பாதித்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது. அழகுள்ள பெண்ணை கல்யாணம் பண்ண நிம்மதி இருக்காது. அழகுள்ள புருஷனை கல்யாணம் பண்ண நிம்மதி இருக்காது. காரியம் அழகு ஆபத்தானது. இருள் ஒரு இடத்தில் இருக்குமானால் நிச்சயம் அந்த அழகு ஆபத்தானது. அந்த சரீரத்தில் வெளிச்சம் இருந்தாதான் உனக்கு நிம்மதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வெளிச்சத்துக்கு இடம் கொடுக்க ஆவியானவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் செவி கொடுக்க போறீங்க? எல்லா ஜனத்தையும் அவன் கொன்று அவன் இருளுக்குள்ளே தள்ளி அந்தகார தீயிலே தள்ளும் போது இயேசு பொறுக்க முடியாதபடி இதிலிருந்து மீட்டெடுப்பதற்குத்தான் ஒரு சரீரமாய் வெளிப்பட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் எப்படி மீட்டெடுத்தார் என்று சொன்னால் அவருடைய வெளிச்சம் பேசின உடனே கரடு முரடாக இருந்த சரீரங்கள் எழும்பினது. அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அப்படியே மாறி போனது. அவர்
பேசின உடனே இருளுக்குள் இருந்த லாசர் வெளியே வந்தான். இந்த வார்த்தைகளை தான் அப்போஸ்தலர் கண்டுபிடிச்சாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களுக்குள் வெளிச்சம் சரியா இருந்தால், வெளிச்சம் சரியா கிரியேட் பண்ணினால், நீங்கள் தைரியமா பேச முடியும். பிசாசே என்ன தொட முடியாது, பிசாசே இந்த கடனை நெருக்க முடியாது, பிசாசே இந்த நோய் என்ன நெருக்க முடியாது. எனக்குள்ளே தெய்வீக வெளிச்சம் இருக்கிறது பிசாசே என்று சொல்லி நீ சேலஞ்ச் பண்ண முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வெளிச்சமாக்கு உன்னை நடத்தி கொண்டிருக்கிறது, அந்த வெளிச்சமாக்கு உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த வெளிச்சமாக்கு உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சம் வேறு ஒன்றுக்கும் அல்ல. நாம் ஒரு 80 வயதில் இறந்து போன உடனே அந்த இருளுக்குள்ளே தள்ளாதபடி நித்திய காலமாய் வாழுகிறவருடைய அந்த வல்லமை கர்த்தர் உனக்கு தர வேண்டும். அதைத்தான் சபையில் ஊற்றிக் கொண்டிருக்க. அந்த வல்லமை இருளில் இருக்கிற ஜனங்களை அத்தனை பேரும் சரியான வெளிச்சத்தின் பாதையிலே கொண்டு வரும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த இருள் விட்டு நீங்க மாறின பின்பாக்கும் கையெல்லாம் தாத்து போட்ட ட்ரெஸ் போட்டோம். ஹல்லேலூயா. அந்த இருள் மாறின பின்பாக்கும் நல்ல தாத்து வேஷ்டியை விடுதல. எங்க தான் இருங்க வேஷ்டி? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் புரியுதுங்க? அந்த இருள் மாறினதுனாலேயாக்கும் நீங்க ரோட்டுக்கு போகும்போதெல்லாம் உங்களை கவனித்து போக தொடங்கிட்டீங்க. இல்லன்னா இப்படி இப்படி போகும். ஹல்லேலூயா, சரிதானே? ஹல்லேலூயா. என்னை பார்க்க அவன் இயேசுவை போல பார்க்கணும், என்னை கவனிக்க அவன் இயேசுவை பார்க்கணும், என்னை பார்க்க பிள்ளைங்க நான் இயேசுவோடு இருக்கிறதை அறிய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ள வஸ்திரத்துல, நடையில, அணிகலையில, போக்கில, வரத்தில தேவ ஆவியானவர் ஒரு திட்டத்தை உருவாக்கினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு திட்டத்தை ஒரு எப்பவும் பயமாக்கும். அவர் என்னிடத்தில் இருக்கா, அவர் என்னிடத்தில் இருக்கா. அந்த ஒளி என்னை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, அந்த ஒளி என்னை நித்திய ஜீவனை கொண்டு போவதற்காய் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. நான் இனி இருளுக்கு போகக்கூடாது என்று சொல்லி உங்களை எல்லாத்திலும் பார்த்து பார்த்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கார். உங்களை கவனித்து கவனித்து நடத்தி கொண்டிருக்கார். இதை அவர் கவனிக்கிறார் என்று சொல்லி மக்களே நீங்கள் புரிந்து கொண்டு அந்த கவனத்துக்கு உங்களை இருதயத்தை திருப்பினால், அந்த இருதயத்தை அவருக்கு நேராக திருப்பினால் அந்த தெய்வ பயம் உனக்கு வருதில்ல. அந்த தெய்வ பயம் உன்னை விடாத காரியம். அப்படிப்பட்டவனை கண்டிப்பா நிச்சயமாய் அந்த வெளிச்சத்தை கர்த்தர் தந்தே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படுறதுனால, நடுங்கிறதுனால, ஐயோ தேவனுக்கு ஏற்றபடி உள்ள பயம் இருக்கிறதுனால நாளுக்கு நாள் உங்களுக்குள்ளே அந்த நித்திய ஜீவனுடைய வல்லமை அதிகமாய் ஊறிக்கொண்டிருக்கிறது. பிசாசு உன்னை தொட முடியாது, பிசாசு ஆளுகை செய்ய முடியாது, பிசாசு உன்னை நரகத்துக்கு கொண்டு போக முடியாதபடி கர்த்தர் அழகாய் உன்னை அந்த நித்திய ஜீவன் மூலம் கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறதை அவன் அறிவான். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த ஒளி உங்களுக்குள்ளே பிரகாசிக்க வேண்டுமானால், இருளானது உங்களை பற்றி கொள்ள இருக்க வேண்டுமானால் நீங்க ஒரு காரியம் செய்யுங்க. உங்க வீட்டை மறந்துடுங்க, குடும்பத்தை மறந்துடுங்க, கோத்திரத்தை மறந்துடுங்க. இயேசுவின் ஒரு கோத்திரத்தோடு இணைஞ்சு வாங்க. ஹல்லேலூயா. குடியா அப்பன்னு வேணும்னா நீ தோத்துட்ட, பாவியாகிய அம்மா வேணும்னா நீ தோத்துட்ட, பாவியாகிய மாமனோடு இருக்கன்னா தோத்துட்டேன். பாவிகளோடு வாழ வேண்டும் என்று சொல்லி பாவிகளை நேசித்து நேசித்திருந்தா நீ தோற்று விடுவ. அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த இருள் உன்னை பற்றி கொள்ளும். பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்குள் என்ன இருள் இருக்காதோ அது உன்னை பற்றி கொள்ளும். அந்த இருள் உன்னை பற்றி கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் நீ இருக்க இடம், போற இடம் கவனமாய் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அப்ப அந்த இருள் பற்றி கொள்ளாத யார? இயேசு கிட்ட மாத்திரம் தான் நிக்க முடியல. இயேசு கிறிஸ்துவோட மாத்திரம் தான் இருள் நிக்க முடியல. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளானால், அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டால், அப்பாவுடைய மக்களானா உங்க முன்னையும் அந்த இருள் யுத்தம் செய்யும். உள்ள யாரை விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் சரீரத்தில் கை வைப்பான், ஆனா உள்ளே அவன் பார்க்காது ஏறுவதற்கு. அவன் காலில் கை வைப்பான்,
உன் கையில கை வைப்பான். சரீரத்தில் எல்லா அபயத்திலும் யோபு கை வைத்தது போல வைப்பான். ஆனா உள்ள மாத்திரம் ஆக முடிய காரியம், உள்ளம் இயேசுவால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த ஒளி உங்களுக்குள்ள நிரப்பினதுனால, அந்த ஒளி உங்களை தொட்டதுனால, அந்த ஒளி இறங்கினதுனால உங்க உள்ள ஏறுவதற்கு பார்க்கலாம். அந்த இடம் சரியா இருக்கிறதுனால, இயேசு நிரப்பி கொண்டு இருக்கிறதுனால சாத்தானுக்கு உள்ள வர முடியல. ஆனபடி ஜெபத்துல, ஆராதனையில, செய்தியில உன் உள்ளத்தை நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. யோவான் சுவிசேஷம் 9:5 சொல்ல, நான் உலகத்தில் இருக்கையிலே உலகத்து ஒளியா இருக்கிறேன். ஒரு குருடனை ஆண்டவருக்கு முன்னாடி வருகிறான். சிலோம் குளத்தில் போய் கழுவ சொன்னார். என் குருட்டு கண்ணை திறக்க வேண்டும் என்று சொன்ன உடனே, நீ போய் இந்நேரத்தில் போய் கழுவிடான்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அவன் கழுவி திறந்து விட்டான். திறந்தது யாருன்னு தெரியாது. அவனை பரிசேனும் சதுசேனும் எல்லா ஆசாரி சேர்ந்து ஒடுக்குறாங்க. இது எப்படி நடந்தது? நீ பிறவிக்கூட ஆச்சரே, பிறவிக்கூட தானே, எப்படி நடந்தது, எப்படி சம்பவித்தன்னு சொல்லி அவனை நெருக்காங்க. தாய் தாக்குப்பட்ட போய் நெருக்கி பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது, அவன் நல்ல வயசு வந்தவன் தான், போய் கேளுங்க, அவனுக்கு தான் தெரியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு முறை நெருக்கம் தாங்காம இயேசு மாம்சத்தில் இருந்ததுனால பையப்பை இவர் அங்க போய் நிற்கிறார். இவன் என்ன சொல்லுறான்னு கேட்பதற்கு அவன் கடைசியில சொல்லுறான், பிறவிக்கூடனை யாரும் சுகமாக்குனது கிடையாது. இந்த பிறவிக்கூடனை சுகமாக்கன்னு சொன்னா கடவுள் இல்லாம யாரும் சுகமாக்கி இருக்க மாட்டாங்க. முடிஞ்ச அவருடைய பேர் அங்க எங்க சொல்லுறாங்க, நீங்களும் அவருக்கு சீஷனா இருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. கெட்ட வார்த்தை பண்ணி திட்டி விபச்சாரி பிறந்த பயலேன்னு சொல்லி பேசி அவனை தள்ளிட்டு போனாங்க. நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, மோசேயுடைய சீஷமாறு, நீ சொல்ற இயேசுக்கு சீஷமாறு அல்ல என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் அவனை பிடிச்சு எழுப்பினார். எழுப்பி என்ன சொன்னார்? அல்லேலூயா. என்ன சொன்னார்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ கடவுளை விசுவாசின்னு சொன்னார். அது யாரு கடவுள்? ஆண்டவர் என்ன கேட்கிறான்? உன்னோடு பேசிக்கொண்ட நானே அவர். கரங்களை தட்டி கத்த நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. உன்னோடு பேசிக்கொண்ட நானே அவர். உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னை கண் பார்வை தர வந்திருக்கிறேன். விழுந்த குடும்பத்தை தாங்க வந்திருக்கிறேன். தகர்ந்து போன குடும்பத்தை ஏற்றிவிட வந்திருக்கிறேன். பிரச்சனையான குடும்பத்தை தொட வந்திருக்கிறேன். நோய்பட்டவர்களை தொட வந்திருக்கிறேன். எனக்கு மறைந்திருக்க முடியவில்லை, நான் வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறேன். நீ தேடுற தெய்வம் நான் தான், நீ தேடுற தெய்வம் நான் தான், நீ தேடுற தெய்வம் நான் தான் என்று சொல்லி அவனை சந்தோஷப்படுத்தி விட்டான். ஹல்லேலூயா. அது அந்த வெளிச்சம். அப்ப முஸ்லிம்ஸ்கள் சுகமாக்குறாங்க. நான் பார்க்கும்போது ஒரு முஸ்லிம் சகோதரன் ஒரு தொப்பியெல்லாம் வச்சிருக்காரு. அவர் கசேரில் இருப்பார். நோயாளிகளை கொண்டு வராங்க. என்ன இப்படி தான் பிடிச்சி இப்படி தாத்துருவார், அவ்வளோதான். எல்லாம் நோய்ந்தி இருக்கு. பைசலா. அப்போ இதாக தீர்க்குது. ஹல்லேலூயா. சரி, விக்கிர கோயில்ல போங்க. என்னுடைய சமீபத்தில் ஒரு ஆள் என்ன பிரச்சனையோட போயிருக்கு. அங்கே கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த பிரச்சனை தீர்ந்து உடம்பு கூடி வந்தவன் சொல்லுறானா, இயேசுவை 2 கெட்ட வார்த்தை பேசி வந்து கசாலை சேர்த்து விழிச்சாச்சு. 2 கெட்ட வார்த்தை. எங்கள் தெய்வத்துக்கு பவரை பாருங்க. ஒரு ஊழியக்காரன் தாழ்மை இல்லாமல், குணம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் ஒரு நோய்களை தீர்த்தா அது கர்த்தர் அல்ல. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. வசனம் இல்லாமல் நோய்களை தீர்த்து அது கர்த்தர் அல்ல. அதுக்குள்ளே ஒரு ஒளியின் தூதன் கிரீச காரியம், அவனை தெய்வம் என்று சொல்லி ஜனங்கள் நம்புவதற்கு இன்றும் அன்றும் கிரியேட் பண்ணி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதிகாலமே அது செய்துட்டு இருக்கான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் போதே அந்த கிரியேட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறான் அற்புதம் அடையாளத்தை. மோசேயுடைய கோலை போட்ட உடனே அது சர்ப்பமாச்சு. அதை பிடிக்கும் போது மீண்டும் சர்ப்பமாச்சு. 3 அடையாளங்களை ஆண்டவர் சொல்லி விடுகிறார். இதே மோச பார்வையினுடைய கொட்டாரத்திலே
இந்த சர்ப்பத்தை இந்த கோலை போட்ட உடனே சர்ப்பமாச்சு. அங்கே உள்ள மந்திரவாதிகள் எல்லாம் கோலை போட்டு அங்கேயும் சர்ப்பமாச்சு. டூப்ளிகேட் ஒன்று இருக்குது. அந்த டூப்ளிகேட்டை கண்டுபிடிக்க வேண்டுமானால் தேவ வெளிச்சம் சபைக்கு தேவை. அந்த டூப்ளிகேட்டை கண்டுபிடிக்க வேண்டுமானால் தேவ அதிகாரம் தேவை. தேவ வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள் வரும்போது இந்த அற்புதத்தை அடையாளத்தை பார்க்க மாட்டான். இயேசு எனக்கு தந்த வெளிச்சம் மகா பெரியது என்று சொல்லி அந்த வெளிச்சத்தை நம்புவான். அவனை எந்த பிசாசும் அட்டாக் பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் ஹல்லேலூயா. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கேன். எல்லாருக்கும் அல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அல்ல. இயேசு யாரை சூஸ் பண்ணி யாரை விரும்பி அவருடைய பிள்ளையை மாற்றி அவங்க உள்ளத்துல வந்தாரோ அத்தனை பிள்ளைகளுக்கும் இயேசு வெளிச்சமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசு வெளிச்சமாக இருக்கார். அந்த வெளிச்சம் உங்களுக்கு வேணும் மக்கள். என்ன பிரசங்கிக்கிறோம், பாடுபடுகிறோம், வெளிச்சத்தில் இல்லை யாரும். நம்ம உழைக்கிறோம், வெளிச்சத்தில் யாரும் இல்லை. நம்ம சொல்லி கொடுக்கிறோம், அடுத்த வாரம் அதை விட கேடாக்கும். நம்ம புரிய வைக்கிறோம், ஒரு உணர்வும் இல்லை. அல்லேலூயா. பரிசுத்தாவியும் தளர்ந்து போகுது, நாங்கள் எல்லாம் தளர்ந்து போகிறோம். நீங்கள் உருவானாதான் அந்த வெளிச்சத்தை குறித்து இன்னும் பேச முடியும். உருவானாதான் வெளிச்சம் இந்த பூமியை முழுவதும் சுதந்திரித்துக் கொள்ளும். உங்களுக்குள்ள சண்டைகளும் வழக்குகளும் பயமும் பிசாசை குறித்துள்ள அறிவில்லாமல் வெளிச்சத்தை குறித்துள்ள அறிவாமல் இருந்தால் நிச்சயமாக யாருமே இயேசு அறிய முடியாது. உங்களுக்குள்ள அந்த வெளிச்சத்தை தயவு செய்து பாடுபட்ட அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. ஹல்லேலூயா. யோவான் 8:12 சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றியவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளிவை அடைவான் என்றார். ஹல்லேலூயா. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைவான் என்றான். இயேசு ஒளியாய் இருப்பது உண்மைதான், ஒளியை கொடுக்க வந்தது உண்மைதான். அந்த ஒளி சீசர் மத்தியிலே கொடுத்த ஒளி இன்றைக்கு பல இடங்களில் தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஒளி வந்து விட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஒளி எல்லா இடத்திலையும் வந்தது. எல்லா இடத்துலையும் வந்தாலும் எத்தனை ஒளி இருக்கு? கை வச்சுங்களே. ஒளி எத்தனை பேருக்குள்ள சரியா இருக்குது? கை வச்சுங்க. ஹல்லேலூயா. ஏன் வசத்த முடியலையா? எனக்குள்ளே ஒளி வந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். அந்த இருள் என்னை பற்றி கொள்ளாது. ஆமென். மரணம் வரலாம், நாசம் வரலாம், துன்பம் வரலாம், எதுவோ வரலாம், அந்த இருள் என்னை பற்றி கொள்ளாது. பிரைஸ் தி லார்ட். சில வேளை அந்த இருளுக்குள் நீங்கள் இருந்தா அந்த வெளிச்சத்துக்காக அடுத்த வாரத்துக்கு நடக்கின்ற ஆராதனை கலந்து கொண்டு வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு போ. அப்போது நாங்கள் அல்ல, பரலோக ராஜ்யம் உன்னை குறித்து சந்தோஷப்படும். பரலோக ராஜ்யம் உன்னை குறித்து தந்து விடும். ஹல்லேலூயா. நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். நீங்கள் உலகத்தில் இருந்த மனுஷர்களுக்கு இயேசு ஒளியா இருக்கிறார். யார் யார் அந்த ஒளி இடத்துல சேர விரும்புகிறார்களோ, யார் யார் அந்த ஒளியிடத்தில் அந்த ஒளி எனக்கு வேண்டும் என்று அவரை பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம் அந்த வெளிச்சம் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வெளிச்சம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், கற்றுக் கொடுக்கும், அறிவுண்டாக்கும். அந்த வெளிச்சம் ஞானம் உண்டாக்கும். அந்த வெளிச்சம் இருதயத்தில் இருக்கிறது. அப்ப உனக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் வெளிச்சம் உங்களுக்கு ஏன் மாத்திரம் இவ்வளவு பாடு? நாங்க எப்படியே போட்டு விடும். ஹல்லேலூயா. அப்படிதானே? ஹல்லேலூயா. நாங்க அங்க போட்டு விடுங்க. என்ன? ஹல்லேலூயா. வெளிச்சம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நாங்க அப்படி அங்க போயிடும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். என்னை பின்பற்ற இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைவான். ஜீவ ஒளி. ஹல்லேலூயா. ஜீவ ஒளியை அடைவான். அவன் இருளிலே நடவாமல். இந்த உலகத்திலே பாவத்தில் இருந்த மனுஷன், சாபத்தில் இருந்த மனுஷன், அந்த இருட்டிலே நடந்து கொண்டிருந்தவன் சுபாவத்தின்படி இயேசுவை அறிகிறதுனால அந்த ஜீவ ஒளியோடு நடக்க பெற்றுக் கொள்ளுகிறான். ஜீவ ஒளியோடு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஜீவ ஒளியோடு யார் யார் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ
உலகத்திலே பகை உண்டு, உலகத்திலே வேதனை உண்டு, உலகத்திலே துக்கம் உண்டு, உலகத்திலே நாசம் உண்டு, உலகத்திலே உபத்திரம் உண்டு, உலகத்திலே பல பிரச்சனைகளும் நீ ஜீவ ஒளியோடு நடக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற அத்தனை இருட்டுகளும் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த இருள்கள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் உன்னை ஒரு சுக்கம் செய்ய முடிய காரியம், உனக்குள் வெளிச்சமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுனால. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே சரியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுனால, அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே சரியாய் ஒவ்வொரு நாளும் அசைவாடி கொண்டிருக்கிறது. பாடுறதுனால ஒன்றும் வராது. நீங்க சும்மா ஒரு ஆராதனை பண்ணாலும் ஒன்றும் வராது. தாகம் தாகம் தாகம், நல்ல தாகம் வேணும் உங்களுக்கு எல்லாருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளை விட உங்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கணும். எல்லாரோட ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் தருகிற வெளிச்சத்தில் நடந்து படிச்சு பார்க்கணும். அவர் தருகிற வெளிச்சத்தில் ஜீவித்து பார்க்கணும். ஒரு தோஷம் அவன் வீட்டுக்குள்ள வராது, ஒரு உபத்திரம் அவன் வீட்டுக்குள்ள வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் புத்தகம் 2:8 சொல்லு, புதிய கற்பனை வந்ததினாலே இருளிலிருந்து நீக்கி மெய்யான ஒளி இப்போது பிரகாசித்தது. ஹல்லேலூயா. நேம பிரமாணத்திலே வெளிச்சம் ஒன்றும் வரவில்லை. நேம பிரமாணம் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு போகவில்லை. நேம பிரமாணம் மாம்சத்துக்குரிய பலியா இருந்தது. நேம பிரமாணம் மாம்சத்துக்குரிய பலிகளை கொடுத்து 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 மக்கள் அழிஞ்சு கொண்டு இருந்தாங்க. புதிய கற்பனை என்பது நீங்களே பலி செலுத்த வேண்டும் உங்க சரீரத்தை. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் உங்க சரீரத்தை நீங்கள் பலி செலுத்தி அந்த ஒளியை விரும்புவதனால இந்த மாம்ச சரீரம் செத்தது, ஆவிக்குரிய சரீரம் உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஆமென். மாம்ச சரீரம் எத்தனை பேருக்கு செத்து இருக்கு? எத்தனை பேருக்கு மாம்ச சரீரம் செத்து இருக்குது? எத்தனை பேருக்கு மாம்ச சரீரம் செத்து கொண்டு இருக்கிறது? எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய சரீரம் எழும்பிக் கொண்டிருக்கிறது? அந்த ஆவிக்குரிய சரீரம் உங்களுக்குள்ளே எழும்ப வேண்டுமானால் ஒரு மாம்ச சரீரம் செத்துத்தான் ஆக வேண்டும். இந்த மாம்சத்தை பேணுவதற்காய் அன்றைக்கு மாம்சத்தின்படி பலி கொடுத்தார்கள். அந்த பலி கொடுத்து சின்ன பொய்யான மீட்பை இஸ்ரவேலர் உண்டு பண்ணார்கள். பொய்யான மீட்பு. இன்றைக்கு சபை மாம்சத்தோடு வருகிறதுனால மீட்பு பொய்யாய் போய் கொண்டிருக்குது. மீட்பு பொய்யாதான் போய் கொண்டிருக்குது. அந்த உண்மையான மீட்பு இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தெரியும், நான் தினம் தினம் மாம்சத்தில் அடக்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், என் ஆவி என்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவங்க சிலருக்கு மாத்திரம் தான் தெரியும். அவர்களோடு கர்த்தர் இருப்பார், அவர்கள் நித்திய ராஜ்யத்திலே போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் முடியும். இந்த ஒளியை கற்றுக் கொடுப்பதற்குத்தான் இயேசு சீஷர்களை கூப்பிட்டது. இந்த இயேசு 12 சீஷர்களை கூப்பிட்டு இந்த ஒளியை குறித்து சரியாய் சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் இயேசு அவர்களை அழைத்தார். அவர் தெரியாது, அவர்கள் வர வேண்டுமானால் அற்புதம் வேணும், அவர்கள் வர வேண்டும் அடையாளங்கள் வேணும், அவர்கள் காண வேண்டும் அதிசயங்கள் வேணும். இதெல்லாம் கண்டாதான் அவங்க வருவாங்க. அதனால முதல்ல அற்புதத்தை அடையாளத்தை கொண்டு வச்சுட்டு தான் இவங்க அழைச்சாரு. இந்த அற்புதத்தை பார்க்கத்தான் இவங்க வந்தாங்க. அல்லேலூயா, ஒன்னொன்னா வந்தாங்க. வரும்போதெல்லாம் மலையில கொண்டு போவார், பல வனாந்தரத்தில் கொண்டு போய் ஜெபத்தில் இருந்து கற்றுக் கொடுக்க தொடங்கினார். பிரைஸ் தி லார்ட். கற்றுக் கொடுக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. முதல்ல எப்படி கற்றுக் கொடுத்தார்? சகோதரா சகோதரா என்று சொல்லி கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்து பிள்ளைகளே என்று சொல்லி கூப்பிட்டு கற்றுக் கொடுத்தார். அடுத்து சிநேகிதனே என்று சொல்லி கூப்பிட்டு கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து 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 சிநேகிதனை கற்றுக் கொடுக்கும் போல கொடுத்து, இவங்களுக்கு தெரியாது ஒளியை தரக்கு வந்ததாக்கம், பிசாசை ஜெயம் எடுப்பது தந்ததாக்கம் ஒன்றும் இவங்களுக்கு தெரியாது, ஒரு சுக்குமே தெரியாது, நம்மளை போலையாக்கம். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்தா, சகோதர அதிகாரத்தை கொடுத்தா, சிநேகித அதிகாரத்தை கொடுத்தா. இதெல்லாம் கொடுத்து ஆள் மரணத்துக்காக போனது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கண்ணை முளைக்கி போல பேடியா இருக்குது, மரணத்துக்காக போனது. சபை ஒற்ற ஓட்டமாக்கம், சபை ஒற்ற ஓட்டம். இயேசு மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சபை ஒற்ற ஓட்டமாக்கம்.
இது வேற ஒன்றும் இல்லை. ஆவி சரியா மூவ் பண்ணாவிட்ட சபை இருக்காது. ஆவி சரியா கிரியேட் பண்ண சபை இருக்காது. ஆவி தினந்துன உங்களோட சரியா வல்லமையோடு இருக்காவிட்டால் சாத்தான் நம்ம சபையை உங்களை போராடி ஜெயித்துரும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் உயிர்த்தெழுந்ததை சீஷர்கள் கண்டார்கள். கண்டது மாத்திரமல்ல, அந்த உயிர்த்தெழுதலோடு 120 பேர் கூடினார். அந்த 120 பேர் அந்த கண்டு சந்தோஷப்பட்டு அவர்கள் கண்முன்னாய் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டா முடிஞ்சிடுச்சு. காத்திருக்க சொன்னா போய் மார்க்கோஸின் மாளிகையில் காத்திருக்க போனாங்க. எப்படி காத்திருந்தாங்க? இயேசுவோடு நடந்தது, பேசினது, அறிந்தது, சத்தியங்கள் எல்லாம் தனக்குள்ளே அடக்கி கொண்டாங்க, காத்திருந்தது. நீங்களும் ஞானஸ்நானம் பெறுவது மாத்திரமல்ல, இயேசு சொன்ன சத்தியத்தை அடக்கி கொண்டு அதன்படி ஜெபிக்க, பேச, பழக, புரிந்து கொண்டு நீங்கள் ரோமில் போய் காத்திருக்கணும். ஒரு ஊழியர்னு வேண்டாம். எத்தனை புரியுதுங்க? ஹல்லேலூயா. இந்த 120 பேர் இயேசு கிறிஸ்து நடத்தின பாதைகள் எல்லாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு சரியாய் அந்த மார்க்கோஸின் மாளிகையில் போய் 10 நாள் காத்திருந்த போது ஆவியானவர் இயேசு வெளிப்பட்டார். அங்கே கொள்ளையிலே மகிழுகிறது போல, கொள்ளை பங்கிடுகிறது போல அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், குதித்தார்கள், நின்றார்கள், நடந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ச்சியானார்கள். இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிறார். தெய்வத்தை கண்ட மகிழ்ச்சி, தெய்வத்தை கண்ட சந்தோஷம் கொள்ளை பங்கிடுறது போல இருந்தது. அல்லேலூயா. இதுதான் ஏசாயா சொல்லி இருக்கிறான். புறஜாதிகள் அவரை அறிவார்கள், புறஜாதிகள் புரிந்து கொள்வார்கள், புறஜாதியுடைய கண்கள் திறக்கப்படும். புறஜாதியுடைய கண்கள் திறக்கப்படும் போது எனக்குள்ளே இன்னார் வந்திருக்கார் என்று சொல்லி ஒரு புறஜாதி அறிந்து அவன் துள்ளுகிறான், பாடுகிறான், துதிக்கிறான், ஜெபிக்கிறான், கொடுக்கிறான், எதை வேணுமான அவன் செய்வான். அல்லேலூயா. இந்த புறஜாதிகளை போல இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் பிளந்த போது கொள்ளி குதித்தார்கள். பாட்டு துள்ளி குடிக்கிறது போல ஆடுகள் துள்ளு குதித்தார்கள். கர்த்தரை குறித்துள்ள சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் உனக்குள் வராமலோ, இந்த வெளிச்சம் உனக்குள்ள கிரியேட் பண்ணாமலோ, இந்த வெளிச்சம் சரியா புரியாமலோ சபைக்கு வந்தாலும் இருட்ட பிள்ளைகள், இருட்டு இருட்டு. 1/2 மணிக்காக ஜெபிச்சீங்களாப்பா? எத்தனை ஜெபிச்சீங்க சகோதரன் பாட்டுக்கு? அல்லேலூயா. இங்கேயோ 1/2 மணிக்காக ஜெபிச்சவங்க பார்த்துக்கிடுங்க, எண்ணி எழுங்க, உண்மையாக கைவசுங்க. அல்லேலூயா. ஏன்? இருட்டு விடல ஜெபிக்க. இருட்டு அடிமைப்படுத்துக, இருட்டு உன்னை சவிட்டி மிதிக்கிறது. இருட்டு பைசலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இருள் போய் வெளிச்சம் வந்தாதான் நீ குதிப்ப, சாடுவ, டான்ஸ் ஆடுவ, ஆராதிப்ப, ஜெபிப்ப, எதையும் செய்ய வேண்டுமானா அந்த இருட்டு மாறி வெளிச்சம் உனக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, பைசலா. அந்த வெளிச்சம் வருகிறதை குறித்து தான் ஏசாயா எழுதி வைத்திருந்தான். கொள்ளை பங்கிடுறது போல சந்தோஷப்பட்டு கொள்ளை பங்கிடுவதில் மகிழ்வார்கள். காரியம் கர்த்தரை அறிகிறதுனால. புறஜாதிகளை இருந்த நம்மிடத்திலே ஆண்டவராய் இயேசு ஆவியை ஊற்றினும் போது நம்மை அறியாமல் துள்ளுகிறோம், அழுகிறோம், புலம்புகிறோம். எல்லா காரியம் செய்வதெல்லாம் இயேசு நம்மத்திலே வந்திருக்கிறதுனால, இயேசு நம்மை தொட்டு கொண்டு இருக்கிறதுனால, இயேசு நம்மை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறதுனால. ஹல்லேலூயா. ரிபாலா சகர. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அஞ்சு நிமிஷம் ஜெபிங்களே. பிரைஸ் எல்லாம் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஹோரா பாலா ஜெபிங்கடா பிள்ளைகளை, எங்களை கொல்லாதீங்கடா. பாலியோ எல்லாரும் ஜெபிங்க. அக்கினி நிரம்பணும், அக்கினி நிரம்பணும், அக்கினி நிரம்பணும். ஷத்தரகபா தெரகபா லபா. எல்லாரும் அக்கினி நிரம்பத்தக்கதை உள்ள வாங்குங்க, உள்ள வாங்குங்க, உள்ள வாங்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாரும் உள்ள வாங்குங்க. வசனத்தை வாங்க ஆள் இல்ல, வசனத்தை ஏற்றுக்கொள்ள ஆள் இல்ல, வசனத்தில் கெட்ட ஆள் இல்ல, வசனத்தை புரிந்து கொள்ள ஆள் இல்ல. வசனம் வல்லமை வெளிப்பட விடாதபடி சாத்தான் அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். சரியா அதை புரிந்து கொள்வதற்குள்ள ஆள் இல்ல, ஆள் இல்ல. பெந்தேகோஸ் வீட்டில் பிறந்தாலும் பிள்ளைகள் சீர்வோம், பெந்தேகோஸ் அனுபவத்தில் பிறந்தாலும் பிள்ளைகள் சீர்வோம், பெந்தேகோஸ் காலங்காலமா இருந்தாலும் சீர்வோம். ஒன்னும் தெரியாம இருக்கிறதுனால இருளின் அதிகாரம் இருதயத்தை கேடுபடுத்தி கொண்டிருக்கிறது. Hallelujah, hallelujah, hallelujah. Shahaba ba 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 ba. Rikha ba ba tere sekora ba 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 ba. Likha ba ba ba. சலிக்கட்டும் ஆண்டவரே, சலிக்கட்டும் ஆண்டவரே, சலனம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்க பலத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது, எங்களுடைய பலாக்காரத்தினால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏதாவது நீ செய்ய வேண்டுமானா உம்முடைய ஆவியினால தான் செய்ய முடியும். உம்முடைய ஆவி 120 பேர் மேல் வந்து இறங்கின போது அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்பா, அதை போல எங்க திருச்சபைகளுக்குள்ளே ஆவியான இறங்கும் போது உம்முடைய பிள்ளைகள் மனமாறுவார்கள். அப்பா, ஆவியானவரே வெட்கப்படுத்தாதிரும், உம்மை துக்கப்படுத்துவது இல்லை, நீ இறங்கி வாரோ. Kavda ribana hadada hadada darana hadura hadana hadana attara daragadara daraga baba. ஆமென், 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 ஆமென். அப்படியே பெற்றுக்கொள்ள பாருங்க. இருதயத்தை திறந்து விடுங்க, இருதயத்தை திறந்து விடுங்க. அப்போஸ்தலர் 10 நாள் காத்திருந்து இருதயத்தை திறக்கும் போது, இருதயத்தை திறக்கும் போது, இருதயத்தை திறந்து கொடுத்த உடனே ஆவியான உள்ள இறங்கினது போல உங்க இருதயத்தை திறந்து கொடுத்து கொள்ள பங்கிடுகிறது போல, கொள்ளையில மகிழ்கிறது போல நீங்கள் மகிழ்ச்சியாகும்படி பரிசுத்தாய் வேணும். அவர் இறங்கிறதா உனக்கு மகிழ்ச்சியாக முடியும். அவர் இறங்காவிட்டால் அந்த இருள் உன்னை அழித்து விடும், இருள் வஞ்சித்து விடும், இருள் கடுத்து விடும், இருள் நத்திய நரகத்தில் கொண்டு போகும். அந்த இருளிலிருந்து வெளியே வா. அடபாரதனா ஹௌடா அந்தராதரகஸ்தியா அதுரமனதர சேரகபதர பபபபபபபபபப ரிகஷதரகமனதர பபபப லிகபபஷதரகலதர பபபப. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க, அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க, விடாதீங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கத்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கா, சிலரோடு கத்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கா, சிலரோடு கத்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கா, சிலரை கத்தர் தொட்டுக் கொண்டிருக்கா, தொட்டுக் கொண்டிருக்கா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்க என்னிடத்துல வாங்க. வருத்த வேற ஒன்றுமில்ல, பிசாசானவன் உங்க ஆத்மாவை வருத்தப்படுத்தி, மைண்டுகளை வருத்தப்படுத்தி, சரீரத்தை கெடுத்து வருத்தப்படுத்தி வருத்தப்படுத்தி இருக்கும் போது நீ செத்து போய் விடுவாய். அந்த வெளிச்சம் உனக்குள்ள வரும்போது அந்த வருத்தத்தின் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு நீ ஆண்டவர்களை வா. ஆராதிச்சிருங்க. போதாது, போதாது சபை, போதாது. உனக்குள்ள ஏக்கம் வரட்டும், உனக்குள்ள ஏக்கம் வரட்டும், உனக்குள்ள ஏக்கம் வரட்டும். போதாது. நடிப்பல்ல ஆராதனை, நடிப்பல்ல செய்தி, நடிப்பல்ல, நடிப்பல்ல, நடிப்பு சாத்தானுடைய கிரியை. அதை அழிச்சு வெளியே வா, அதை அடிச்சு வெளியே வா. ஏதோ வந்தேன் ஏதோ போனேன் இருக்காதபடி, ஏதோ பாடுனேன் ஏதோ போனேன் இருக்காதபடி இந்த நாளிலே வந்திருக்க நான் ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அபிஷேகத்தின் நதி உனக்குள்ள வெளிப்படட்டும், அபிஷேகத்தின் வெள்ளமே உனக்குள்ள வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ரிபலபரபா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் சோத்திரவும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் சோத்திரவும் தூயவர் உமக்கன்றோ.
ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் சோத்திரவோ தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் சோத்திரவோ தூயவர் உமக்கன்றோ ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ விலையேறப்பட்ட உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ ராஜாக்களாக சேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே எல்லாரும் ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே வழிகாட்டும் தெய்வம் துணையாளரே தேற்றும் தெய்வமே அன்பால் பலத்தால் அனலூற்றுமையா அபிஷேக நாதரே அன்பால் பலத்தால் அனலூட்டுமையா அபிஷேக நாதரே ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக உம் நாமம் வாழ்க உம் அரசு வருக உம் சித்தம் நிறைவேறுக ஆராதனை எல்லாரும் ஆராதனை ஆராதனை
அவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சரீரத்தில் தோல் உரிந்ததை போல, எப்படி பாம்பின் தோல் அது எப்படி எடுத்து வைக்கிறதோ அதே போல அங்கு இங்குமாய் உன் தோல் உரிந்து வந்து கொண்டிருக்கிறது. அது சாத்தான் முற்றிலுமாய் கவர் பண்ணி உன்னை வைத்திருக்காதா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அதை சுகமாக்கும் தைலம் இறங்கும்படி நீ ஜெபித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கே அதிலே மாற்றம் உண்டாகும் என்று கர்த்தர் சொல். ஒரு அலர்ஜியினால் போராடி கொண்டிருக்கின்ற சரீரம், அலர்ஜியினால் போராடி கொண்டிருக்கின்ற சரீரம், ராத்திரி தூங்க விடாமல் அலர்ஜி, தாங்க விடாமல் அலர்ஜி, அந்த அலர்ஜியை பரிசுத்த ஆவியானவர் கண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இதோ என் கரத்தில் இருக்கின்ற தைலத்தை நீ பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அங்கு மாறி போகும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ரீபாலா தேக்காமானாஸ் லிக்ஃபாரா தினமா செக்கலா துராகாபா லிஹதரே செனே போலோ பாபா பாபா லிகாமனா தரகா பாபா 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 லித்தேரே செனோ தோ ரோபோ தேரா தாரா ஹா பாபா 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 ரிதேரே தேரே பேபி பாபா 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 ஓரேனே மெசெதே நகலா தரகா பாபா ஷதரகா பாபா பாபா. ஆமென் 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 ஆமென். தலைகுனிந்து நடக்கிற வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீ நிமிர்ந்து நடக்க வேண்டுமானால் நான் உன்னோடு வேண்டும், நான் உன்னோடு வேண்டும். உன்னை சாத்தான் கழுத்தை அடித்து முறித்து உன்னை தலைகுனிய வச்சு ஒரு கழுதையை போல அலைய வைக்கிறான். அந்த கழுதைக்கு மேல ஏறினது இயேசுவாக்கு. உன் மேல நான் ஏறினா, உன்னை நான் தொட்டா, உன்னை நுமர நட வைப்பேன், நடக்க வைப்பேன். சுமந்து சுமந்து அலைமோதி கொண்டிருக்கின்ற கழுகை போல இருக்கின்ற உன்னை நேரே நடத்த வேண்டுமானால் உன் சரீரமாகிய ஆலயத்தில் இயேசு வேணும், இயேசு வேணும். இயேசு இல்லாம உன்னால செய்ய முடியாதப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடிக்கடி மறவிக்கிற ஒரு காலை கர்த்தர் காண்பிக்கிற, மறவிக்கிற கால், அடிக்கடியாய் மறவித்துக் கொண்டிருக்கின்ற கால், போதுமான விற்றுமான் இல்லாமலும் போதுமான பலம் இல்லாமலும் காலை சத்துரு மறவித்துக் கொண்டிருக்கிறான். இயேசுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ என் கரம் சபையில வைத்திருக்கிறேன், என் கரத்தை சபையில நீட்டிருக்கிறேன், என் வல்லமை சபையில வைக்கிறேன். எவ்வளவு பிசாசு தடை பண்ணாலும் அந்த ஒளியை உனக்கு நேராக வைத்திருக்கிறேன். அந்த ஒளியிலிருந்து நான் பேசுகிறேன். சத்துரு இருள் எத்தனை போராடினாலும் அதுக்கு நான் கூடாதபடி அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து உன்னை நீக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Rika baba dura baba rika baba duna baba rika baba dura baba rika baba duna baba burabai burabai betul burabai burabai Buraba pa 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 rika pa 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 duraba pa rika pa pa duna pa pa rika pa pa duraba pa rika pa pa rika pa pa duraba pa rika mama 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 அப்படி பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்ளாம போகாதப்பா. கரத்தை அடிச்சு ஆண்டோட்ட கேளு, கரத்தை அடிச்சு ஆண்டோட்ட கேளு, கரத்தை அடிச்சு ஆண்டோட்ட கேளு. ஓ என்னைக்கும் பிரசங்கம் இருக்காது, என்னைக்கும் கஷ்டம். நீதான் பிரசங்கி, நீதான் அபிஷேகம் பெற்றவன், நீதான் எழும்பணும், நீதான் எழும்பணும். நீ எழும்பணும், நீ எழும்பினால் தேசம் வெளிச்சமாய் மாறும், நீ எழும்பினால் நாடு வெளிச்சமாய் மாறும், நீ எழும்பினால் உன் குடும்பம் வெளிச்சமாய் மாறும், நீ எழும்பினால் சுற்றி ஒரு வெளிச்சமாய் மாறும். அந்த வெளிச்சம் இருளாதபடி அநேகருக்கு கொடுக்கும்படி உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன், அபிஷேகம் பண்ணுகிறேன், அக்கினி அபிஷேகம் பண்ணுகிறேன், அக்கினி அபிஷேகம் பண்ணுகிறேன், அக்கினி அபிஷேகம் இதோ உன் மேல் இறங்குகிறது. ஓ தரகா பாலா தரகா பா தரகா பா தரகா பா 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 வல்லமை 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 அக்கினி 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 ஃபயர் 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 அக்கினி ஓடா பா 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 அக்கினி பெதுகள் தோரா பா 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 அக்கினி பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். கொள்ளையிலே மகிழ்ச்சி ஆகிறது போல, கொள்ளையிலே பங்கிடுகிறது போல ஆண்டவர் அறிவினால மகிழ்ச்சியாய் மாற
Atarakati rekama nasekara dura baba daraga baba nidaraga baba 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 shakara மகிழ்ச்சி எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா பலவீனங்கள் மாறட்டும். தலை கண்ணம் தோள் பட்டை சேர்த்து பலவீனப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. சபைக்குள்ள வெளிச்சம் வரட்டும். இப்படி இருந்தா போதாது, இப்படி இருந்தா போதாது, இப்படி இருந்தா போதாது. ஓராத்தே ரேசேகா ராதா ரகா பாபா ரிக்கா பாலா பாபா 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 பாபா. ஹalleluya 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 ஹalleluya. அன்பு நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மனுஷ பலத்தினால் ஒன்றும் முடியாது, உங்க ஆவியின் பலத்தினால தான் முடியும். உங்க ஆவியின் அச்சாரத்தை பிள்ளைகள் நிரப்பி அந்த இருளை வெளியே தள்ளப்பா. அந்த இருட்டின் அனுபவங்கள் பிள்ளைகளிடத்தில் மாறி அந்த வெளிச்சம் இருதயத்தில் இறங்கணும். இவர்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றும் இயேசுவின் பிள்ளைகள் என்றும் ஜாதிகள் அறியப்பட வேண்டும். அந்த ஜாதிகளின் வெளிச்சத்தில் ராஜாக்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடி, பிரபுக்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடி, அந்த நாள் அநேக ராஜாக்கள் தானியேல் காலத்தில் அந்த வெளிச்சத்தில் வந்ததை போல என் தேவனே, இவருடைய வெளிச்சத்தில் அநேக பிரபுக்கள் வரட்டும், ராஜாக்கள் வரட்டும், வியாதி உள்ளவன் வரட்டும், திமிர்வாதக்காரன் வரட்டும், கண் குருடன் வரட்டும், செவிடன் வரட்டும், ஊமையன் வரட்டும். கர்த்தர் செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். எக்ஸாம் எழுத பிள்ளைகள் எல்லாம் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். திருமணமான குடும்பங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். திருமண தேவையில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளை செல்வத்தில் தேவையான பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். கற்பத்தின் கனியோடு இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நோய்பட்டவர்களை குணமாக்கி அனுப்புறதுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் அடையாளங்களை செய்து குணமாக்கும் வல்லமை நிரம்பி இந்த பிள்ளைகள் அனுப்ப போறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம் செய்யும். நஸ்ரேனா இயேசுவின் நாமத்தில் இவளை ஒவ்வொரு ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். செபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் என்றும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பத்தோடும் சபையோடும் ஊழியக்காரர் எல்லாரோடும் இயேசுவின் இரண்டாம் வருகை வரை உங்களோடு கூட இருப்பதாக.